தளராதொரு போதும் நீருக்க நான் தளரல் நேரோ நீராமயமே மௌலாய கொப்புவித்தினுள்ளே கூடியிருந்த கொள்கையன எப்போருக்கும் சித்தாய் இருந்தாய் பராபரமே மௌலா செயல்களெல்லாம் நினைப்பூ மறுப்பூ முதல் என் செயல்களுண்டோ இயம்பாய் நீராமயமே மௌலா கரும்பூர ஊர இரும்பு முதல் தேய்வது போல் உரும்பூரும் அன்பருளம் தகையோ நீராமயமே இன்னதுவாம் என்றே இயம்பாய் பராபரமே மௌலாய ஈமன்ன பந்தா கடல் மடை துறந்தன அருள்மறை துறந்தடிமை கண் குளிர்வது காலமோ கங்கற்ற பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கியன் களி தீர்வது காலமோ உடல் குறைய நெக்குருகி விழி நீரும் ஆறாக ஊறுவதும் எக்காலமோ உள்ளுளே பற்றி எரியின் தீ அமர்ந்துளமும் உட்குளிர்வது காலமோ
சடைவனோ மிடை கொண்டும் இடைவனோ தேவரீர் தாம் வருவது காலமோ சாகப் புறந்தபடி ஏனுமுமை நம்பினேன் சமய மீதாளுதற்கே வடுவேனு மற்றபடி உள்ள நீர் பின்றொடர வல்லரசூல் வருகவே வளருமரு நிறை குணம் குடிவாழும் வெண்ணிருகண் மணியே முஹைத்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கமா யுஹிப்பு ரப்புனா வயர்லா. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد. قد ضاقت حيلتي أدركني يا حبيب الله وانصرني يا حبيب الله وقض حاجاتي يا حبيب الله. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கடந்த சில இரவுகளில் நான் பேசிய போது சில தலைப்புகளை துவங்கி காட்டினேன். ஆனால் அதை தொடர்ந்து பேச முடியாமல் போய்விட்டது. அவ்வாறு விடுபட்ட தலைப்புகளில் ஒன்றை நீங்கள் ஞாபகப்படுத்தினால் நான் அதை தொடர்ந்து சொல்லலாம் என விரும்புகிறேன். இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கதை நான் நிறுத்தியிருந்து தொடர்ந்து முடித்து விட்டேன். இன்னொரு தலைப்பு சொல்வதாக சொன்னேன், ஆனால் அதை பூரணமாக சொல்ல கிடைக்கவில்லை. அந்த தலைப்பை நீங்கள் சொன்னால் நான் அதை தொடர்ந்து பேசலாம். போலோ ஹிக்மா என்பது பற்றி உங்கள் மத்தியிலே சொல்வதாக நான் சொன்னேன், தொடங்கினேன். ஆனால் முடிக்க முடியாமல் போய்விட்டது. இப்போது நாரிசா ஒழுங்காகும் வரைக்கும் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக அது தொடர்பாக பேசலாம் என விரும்புகிறேன். கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அங்கிங்கு பார்த்து உங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடாது, இடையிலே பேசக்கூடாது. தூங்கிவிடக்கூடியவர்கள் தயவு செய்து வெளியே போனால் மிக நன்றாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனின் பல இடங்களிலே ஹிக்மத் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறான், பாவித்திருக்கிறான். அவற்றில் ஒன்று உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான் என்றால் உலமாக்களுக்கும் சொல்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வுடைய வழிக்கு மக்களை அழைக்கும் போது ஹிக்மத்தை சொல்லி அழையுங்கள். உதுஉ இலா சபீலி ரப்பிக, உங்களுடைய ரப்புடைய வழிக்கு நீங்கள் அழையுங்கள். பில் ஹிக்மதி, ஹிக்மத்தை கொண்டு அழையுங்கள், ஹிக்மத்தை சொல்லி அழையுங்கள். வல் மௌஇலத்தில் ஹஸனதி, இன்னும் அழகிய உபதேசத்தை சொல்லியும் மக்களை அல்லாஹ்வுடைய வழிக்கு அழையுங்கள். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிக்கு மக்களை அழைப்பதற்கு அல்லாஹ் வழி சொல்லி கொடுக்கிறான். இன்ன வழியில இன்ன முறையில அழைங்க. கண்ட நின்ற மாதிரி என்ன செய்யலாது, அல்லாஹ்வுடைய வழிக்கு அழைக்க முடியாது. சிலர் பயங்காட்டி அழைப்பார்கள். நரகம் இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, தேள் இருக்கிறது, இப்படி நரகத்தை பற்றியும் அங்குள்ள விஷஜந்துக்களுடைய வேதனைகளை பற்றியும் சொல்லி அல்லாஹ்வுடைய பாதைக்கு அழைப்பார்கள். அவ்வாறு அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னும் சிலர் கிறிஸ்துவர்களைப் போல வீடு கட்டி கொடுத்து
கிணறு கட்டி கொடுத்து, குமர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து, இன்னபுற உதவிகள் செய்து அவர்களை தங்களின் பக்கம் அழைப்பார்கள். வஹாபிகள் அழைப்பது போல வீடு கட்டி கொடுத்து எங்கட பக்கம் வாங்க என்று சொல்லுவாங்க. அவருடைய வழிக்கு இல்ல, அவங்கட வழிக்கு வாங்க என்று சொல்லுவாங்க. கிணறு கட்டி கொடுத்து கூப்பிடுவாங்க. கல்விக்கு உதவி செய்து தங்கட பக்கம் வர சொல்லி அழைப்பாங்க. கடன் கொடுத்து அல்லது அன்பளிப்பு செய்து தங்கட பக்கம் வருமாறு அழைப்பாங்க. அவ்வாறு அழைக்குமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. அல்லாஹ் ஒரு வழியைத்தான் காட்டுறான், இந்த வழியில் நீங்கள் கூப்பிடுங்கள் என்று. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்க ஜனாதிபதி புஷ்ஷுடைய மகள் பேரு தெரியாது, இஸ்லாத்துக்கு வந்துட்டா. ஏன் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்டதற்கு, இஸ்லாம் மார்க்கத்தில் நல்ல நடைமுறை இருக்கு. என்ன நடைமுறை இருக்கு? டொய்லெட்டுக்கு போகும்போது தலைமறைத்து போக வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இஸ்லாத்தில் இருக்கு, மற்ற மதத்தில் கிடையாது. அதை ஆய்வு செய்த வகையில் டொய்லெட்டுக்கு போகும்போது தலையும் காலும் மறைக்கத்தான் வேண்டும் என்பது விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. டொய்லெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி வேறு எங்குமே கிடையாது. இந்த நொழும்புன்னு சொல்றாங்களே, என்னமோ நொழும்பு என்னது? டெங்கு. டெங்கு நொழும்பு இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்கு தான் குத்தும், மத்த நேரம் குத்தாது. மத்த நேரம் வரும், குத்தாது. சரி, குத்தினால் கூட டெங்கு ஏற்படாது. அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நுழம்பு குத்தினால் தான் டெங்கு ஏற்படும். அதே மாதிரி டொய்லெட்ல மலசல கூடத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் முகத்தை தாக்காது, பகுத்தை தாக்காது, முதுகை தாக்காது, காலையும் தலையையும் தான் தாக்கும். இதை அறிந்தார்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து, நீங்கள் டொய்லெட்டுக்கு போகும்போது தலையை மறைத்துக் கொள்ளுங்கள், காலையும் மறைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதன்படி இஸ்லாத்திலே இது இரண்டையும் மறைக்க வேண்டியது சுன்னத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கை நெஞ்ச கட்டிக்கணும், அல்லது தொப்பியை போட்டுக்கணும், அல்லது தலப்பா கட்டிக்கணும். பெண்களா இருந்தா முக்காடு, முக்காடா என்ன காடு தெரியாது, முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும், தலையை மூடிக்கொள்ள வேண்டும். கிருமி தாக்காது, தலையையும் தாக்காது, காலையும் தாக்காது. அந்த கிருமி வேறு எங்கேயும் தாக்க மாட்டாது. இப்படி ஒரு தத்துவம் இஸ்லாத்தில் இருப்பதை கண்டு நான் இஸ்லாத்தில் இணைந்தேன் என்று புஷ்ஷுடைய மகள் கூறி இஸ்லாத்திலே இணைந்திருக்கிறாள். அந்த நேரத்திலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் குத்துச்சண்டை வீரர் முஹம்மது அலி, அவருடைய இயற்பெயர், அவர் கிறிஸ்டியனாக இருந்த நேரத்தில் அவருடைய இயற்பெயர் என்ன? கசியஸ் கிளே. அதான் அவருடைய பேரு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு முஹம்மத் அலி என்று அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது. இவரிடம் கேட்கப்பட்டது, நீங்க ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படி என்று. அவர் சொன்னாரு, சாப்பிட்ட பிறகு இந்த விரல்களை, சாப்பிட்ட கையில் உள்ள விரல்களை சுவைக்க வேண்டும். அது இன்னொரு தமிழ்ல சொல்றதா இருந்தா சூப்ப வேண்டும். அதுல விஷயம் இருக்கு. எந்த ஒருவன் சாப்பிட்ட உணவை ஜீரணிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த விரல்ல இருக்கு. அப்ப நீங்க சாப்பிட்ட பிறகு ஒலே குடிக்க தேவையில்லை,
சோடா குடிக்க தேவையில்லை, வட்டியில பந்துங்க தேவையில்லை, வாழைப்பழம் திங்க தேவையில்லை, பப்பாசி பழம் திங்க தேவையில்லை. எல்லாம் இந்த விரல் விரலை சூப்பினால் சுவைத்தால் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகும். ஒரு பழமும் தேவையில்லை. ஏன் ஜீரணமாகுது? சாப்பிட்ட உணவு விரலை சுவைப்பதன் மூலம் ஏன் ஜீரணமாகுது என்று கேட்டா, ஆராய்ந்து பார்த்தா இந்த விரல்ல சுரப்பிகள் நிறைய இருக்கின்றன. சுரப்பிகள் ஒவ்வொரு விரல்லையும் சுரப்பி இருக்கு. வலது கையில் மட்டுமல்ல, இடது கையிலும் தான் ஒவ்வொரு விரல்லையும் சுரப்பி இருக்கு. இந்த சுரப்பிய நீங்கள் சூப்புற நேரம் விரலை சூப்பும் போது அந்த சுரப்பிகள் இருந்து வெளியாகக்கூடிய அந்த அமிலம் உங்களுடைய வயிற்றுக்குள் சென்று உணவை ஜீரணமாக்குகிறது என்றது தத்துவம். அதனால அந்த காலத்தில் உள்ளாக்கள்லாம் சாப்பிட்டு போட்டு என்ன செய்வாங்க, நல்லா விரலை சூப்புவாங்க. அது சூப்புறதுக்கு ஒரு முறை ஒன்று. சபையில் இருந்துட்டு கண்டிருந்த மயக்காகும் கொண்டு சூப்பப்படாது. அது நல்லம் இல்லை, அது ஒரு முறை இல்லை, ஒழுங்கு இல்லை. தனியடிக்கிற நேரத்தில் நீங்க எப்படி சூப்பினாலும் அதை பத்தி பேசல. சிரமன் சபையில திண்டு போட்டு கிட்டரிப்பாங்க, செலார் செலாருன்னு கேட்கும், சூப்புவோம் பகுத்த பிறகு. அப்படி செய்யக்கூடாது. மெல்ல அது கையால மெல்ல மறைச்சிக்கிட்டேன் இப்படி பிடிச்சிக்கிது. சிலாங்க அப்படி சொல்றாங்களா, இப்படி கையால மறைச்சிக்கிட்டு இப்படி சூப்பரால அந்த மாதிரி சூப்பணும். எந்த விரல முதல்ல சூப்பணும், எந்த விரல கடைசா சூப்பணும். அதுக்கு ஒரு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறாங்க, ஒரு தர்தீப் சொல்லி தந்திருக்கிறாங்க. எந்த விரல முதல்ல சூப்பணும்? கட்டிக்காரன் வெட்டி சட்டி வீதுண்டானா கட்டிக்காரன் களிமா விரல சூப்பணும். அப்ப இந்த விரல சிவணும், சூப்பணும். நல்லா சூப்பியாச்சா? இரண்டாவது அடுத்த விரல் என்ன விரல்? பேர் என்ன? நடுவிரல். மாம்பு விரல் சொல்றையோ? சரி, நடுவிரல். நடுவிரிக்கே அதுக்காண்டி நடுவிரல். அதுக்கு அடுத்த விரல் நன்னி விரல். சின்ன விரலுக்கு அடுத்த விரல் நன்னி விரல். நன்னி விரலுக்கு அடுத்தது சின்ன விரல் அல்லது சின்னி விரல். ஆக கடைசியாக பெருவிரல் சூப்பணும். இவ்வாறு சூப்புவதன் மூலம் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டு இருந்தாலும் சரிதான், கோழி இறைச்சி சாப்பிட்டு இருந்தாலும் சரிதான், கொக்கு இறைச்சி சாப்பிட்டு இருந்தாலும் சரிதான், எல்லாமே ஜீரணமாக போய்விடும். இதை சொன்னவர்கள் யார்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விஞ்ஞான மருத்துவ தத்துவத்தை பார்த்தீர்களா? யாருக்கு தெரியும் இது? ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சுதான் வெள்ளக்காரன் ஆய்வு செய்யறான். இஸ்லாத்தில் இப்படி இருக்கிறதே, இதில் என்ன தத்துவம் இருக்கென்று வெள்ளையன் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சான். சுரப்பி இருக்கிறது. அந்த சுரப்பிகள் இருந்து வார அமிலம் வயிற்றுக்குள் சென்று சாப்பிட்ட உணவை ஜீரணமாக்கி செமிக்க வைத்து விடுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறான். ஆனா வெள்ளக்காரன் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்துகிட்டு அந்த வேலையை செய்ய மாட்டான். வீட்டில் இருந்துகிட்டு ஒரு வேலை என்ன செய்வான்? சூப்புவான். வெளியில கூட்டத்துக்கு மத்தியில பெரிய படித்தாக்கள் மத்தியில செய்யறது அவ்வளவு ஒழுங்கில்லைன்னு செய்ய மாட்டான். நம்மாக்களும் தான் வீட்டை நல்லா சூப்புவாங்க. ஹோட்டல்கள் கொஞ்சம் பெரிய மட்டத்தில் உள்ள 5 ஸ்டார் ஹோட்டல்கள் போல போனா சூப்ப மாட்டாங்க. ஏன்? வெள்ளக்காரன் இடிப்பான், வெள்ளக்காரன் இடிப்பாள், மற்றவங்க பார்ப்பாங்க என்பதற்காக சூப்ப மாட்டாங்க. எங்க போனாலும் நம்ம மார்க்கத்தை நாம செய்யத்தானே வேணும். சூப்பலாம், ஆனா பேனை போல சூப்பப்படும். ஒரு முறையோட ஒழுங்காக செஞ்சுக்கணும். அப்ப கிறிஸ்டியன்ஸ்களே முகமது அலிகிட்ட கேட்கப்பட்டுச்சு, இஸ்லாத்தில் போய் சேர்ந்திருக்கிறீங்களே ஏன் என்று கேட்கப்பட்டதற்கு, இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள ஒரு நடைமுறை என்னை கவர்ந்தது. என்ன நடைமுறை? சாப்பிட்ட பிறகு விரலை சூப்புறாங்களே, இது ஒரு தத்துவம்.
சாப்பிட்டு சாப்பாடை ஜீரணமாக்கி வைக்கிறது. இது எந்த சமயத்தில் எந்த மார்க்கத்தில் இருக்கு? அதனால நான் அந்த மார்க்கம் தத்துவம் உள்ள மார்க்கம் என்பதை விளங்கி சேர்ந்தேன் என்று அவர் சொல்றார். இன்னொருவர் இன்னொன்று சொல்லுவார், இன்னொருவர் இன்னொன்று சொல்லுவார். இப்படி சொல்றாங்களே, இவங்க தத்துவத்தை விளங்கி இஸ்லாத்தில் வந்தவர்கள் அல்ல, கலிமாவை விளங்கி இஸ்லாத்தில் வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை என்ற தத்துவத்தை விளங்கிய வந்தாக இல்லை. அவள் சொன்னாள் என்ன என்று, முஸ்லிம் மகள் என்ன சொன்ன, மலை சில கூட்டத்தில் தலை மறைக்கணும் அப்படின்னு சொன்ன. அதுக்காக வந்தான். முகமது அலி என்ன சொன்னாரு, விரல சூப்புறத்துல விஷயம் இருக்குங்கிறதுனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பலரும் பலர் சொன்னாலும் இவர்கள் கலிமா தருகின்ற தத்துவத்தை நம்பி வந்தவர்கள் அல்ல. வேறு சில விஷயங்களால் கவரப்பட்டு இஸ்லாத்துல வந்திருக்கிறாங்க. சிலவன் இஸ்லாத்துக்கு வாரது தொழிலுக்காக வேண்டியும் வருவான், சிலவன் சக்காத்து காசு எடுக்கிறதுக்காக வேண்டியும் வருவான், சிலவன் கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டியும் வருவான். இப்படி பல நோக்கத்தில் பலவர் வருவாங்க. எந்த நோக்கத்தில் வந்தாலும் சரிதான், கலிமாவின் பொருளை அறிந்து வந்தால் மட்டும்தான் அவன் சரியான நம்பர் 1 முஸ்லிம். இல்லையா பேரளவில் முஸ்லிம் தான். முகமது அலி கசிஸ்கல முஸ்லிமா இல்லையா? முஸ்லிம் தான். இன்னும் அந்த மல்யுத்த வீரன் அவன் இஸ்லாத்தோட வந்தான். அவனும் என்னத்தையோ கவரப்பண்ணு, ஏதோ ஒன்றால் கவரப்பட்டு வந்தான். இப்படி இஸ்லாத்தில் வாரது, இப்படியான தத்துவங்களால் கவரப்பட்டு வாரது உண்மையான இஸ்லாமாக இருக்க முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் சொன்ன வழி, சோறு சாப்பிட்டு கையை சூப்புங்க என்று மக்களிடத்துல சொல்லி இஸ்லாத்துக்கு கூப்பிடுங்க என்று சொல்லல. தலையை மறைத்து காலை மறைத்து மலசல ஊடத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதை கூறி மக்களை இஸ்லாத்துக்கு கூப்பிடுங்க, என்னுடைய வழிக்கு கூப்பிடுங்க என்று அல்லாஹ் சொல்லல. வீடு கட்டி கொடுங்க, கடன் கொடுத்து வீடு கட்டி கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து இஸ்லாத்துல வாங்க என்று கூப்பிடுங்க என்று அல்லாஹ் சொல்லல. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, உதுஉ இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி, ஹிக்மத்தை சொல்லி கூப்பிடுங்க, அவ்வளவுதான். ஹிக்மத் என்றா என்னங்கிறதுல அதாவது பலருக்கும் பல கருத்து, எதுவும் பரிச்சமில்லாத கருத்து தான். தந்திரம் என்று சிலர் கருத்து, மூளை இல்லாதவன் கருத்து. இமாம்கள் அப்படி கிதாபுகள் எழுதல்ல, இவங்க வச்சுக்கிட்டாங்க. ஹிக்மத்தண்டா தந்திரம் என்று இவங்க என்ன செய்யிட்டாங்க. தந்திரம் மார்க்கத்தில் இகழப்பட்டதா போலப்பட்டதா? இகழப்பட்டது போலப்பட்ட விஷயம் அல்ல. என்னதுக்கு தந்திரம்? ஹக்கம் பேசி ஹக்கும்படி நடந்தா தந்திரம் தேவையில்லையே. அப்ப அது இகழப்பட்ட விஷயம். இகழப்பட்ட விஷயம் மார்க்கத்தில் ஒரு பெரிய காரியமாக நாங்க என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப தந்திரமாக மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுடைய பாதைக்கு கூப்பிடுறேன்டா ஒரு மோசமான விஷயத்துக்கு வேணுமெண்டா தந்திரமாக கூப்பிடலாம். பள்ளி கட்டுற விஷயம் இருக்கி தந்திரமா ஆளை கொண்டு வாடா இங்கே அப்படி சொல்லலாம். அது நல்ல காரியம், அதை செய்யறதுக்கு அப்படி கொண்டு வரலாம்னு சொல்லலாம். ஏன் ஒரு பகலம் இடிப்பான் அப்படி. ஆனா அல்லாஹ்வுடைய பாதைக்கு மக்களை அழைக்கிற விஷயத்துல தந்திரம் ஆகாது, ஹீலா ஆகாது. அப்ப என்ன ஹிக்மத்தண்டா? ஞானம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. நேற்று காசிம் மௌலவி நடத்திட்டு சொன்னாரு, தப்சீர் ஒன்று பார்த்தாராம், தமிழ் தப்சீர் ஒன்று. அதுல ஹிக்மத் என்ற சொல்லுக்கு நளினம் என்று எழுதியிருக்கான். உதுஉ இலா சபீலி ரப்பிக, உங்களுடைய ரப்புட வழிக்கு நீங்க மக்களை அழையுங்கள், பில் ஹிக்மத்தி, நளினமாக அழையுங்கள். அது என்னடா நளினம்? அல்லாஹ்வுடைய பாதைக்கு மக்களை அழைக்கிறதுக்கு என்னதுக்கு நளினம் என்று கேட்கணும். நளினம் என்றா என்ன? நாகரிகம் அழைக்கலையோ?
அதெல்லாம் கிடையாது. நளினமும் இல்லை, குளினமும் இல்லை. ஹிக்மத்தை கொண்டு அலையுங்கள், ஞானத்தை கொண்டு அலையுங்கள் என்று கொஞ்சம் பொதுவா சொன்னாலும் ஞானம் என்றா என்னன்னு தெரியணுமே. ஞானத்தை கொண்டு அலையுங்கள் அலையுங்கள் என்றா ஞானம் என்றா என்னன்னு தெரியணுமே. அதைத்தான் இப்ப சொல்ல போறேன் நான். ஹிக்மத்தை கொண்டு அல்லாஹ்வின் பால் அலையுங்கள். நாங்க இப்ப பேசுறோம், தௌஹீத பேசுறோம், அல்லாஹ்வுடைய வழிக்கு உங்களை நாங்க அழைச்சிட்டு இருக்கோம். எதை பேசி அழைக்கிறோம்? தௌஹீத பேசி அழைக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஞானத்தை பேசி அழைக்கிறோம், அல்லாஹ்வுடைய அந்தரங்கம் அவனுடைய தத்துவங்களை சொல்லி நாங்க அழைக்கிறோம். இது பொதுவாக சொல்றேன், ஞானத்தை கொண்டு அழையுங்கள் என்று. ஆனா இதுக்கு ஒரு வரை விலக்கணம் உண்டு. ஹிக்மத் என்றால் ஞானம் என்ற நீங்க பொருள் சொல்லிக்கிங்க, அதை விளங்கி கொள்ளணும். ஞானம் என்ற என்ன, ஹிக்மத் என்ற என்ன என்கிறத விளங்கி கொள்றதா இருந்தா அதற்கு சொல்லுவாங்க. இடையில இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ஹிக்மத் என்ற சொல்லுக்கு நளினம் உண்டோ அல்லது தந்திரம் உண்டோ மந்திரம் உண்டோ பொருள் வச்சா பெரும் குழப்பம் வரும். என்ன குழப்பம் என்று தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்தை சொல்றான், وَمَن يُؤْتَ الْحِكْمَةَ وَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا وَمَا يَذَّكَّرُ إِلَّا أُولُو الْأَلْبَابِ. وَمَن يُؤْتَ الْحِكْمَةَ, ஒரு மனிதனுக்கு ஹிக்மத்து வழங்கப்பட்டால், ஹிக்மத்து கொடுக்கப்பட்டால், அந்த அறிவு வழங்கப்பட்டால், ஊத்திய அதிகமான நன்மை வழங்கப்பட்டவனாக அவனாகி விடுவான். ஒருத்தனுக்கு ஹிக்மத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அல்லாஹ் அவனுக்கு என்னத்தை கொடுக்கிறான்? அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான். இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இல்லா உலுல் அல்பாப், லுப் உடையவர்களே ஒளியை இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த தத்துவத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு ஹிக்மத்தை கொடுத்தா அவனுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கிறான் என்ற இந்த விஷயத்தை யாரு விளங்கிக்குவாங்க தெரியுமா? லுப்பு உடையவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். லுப்பண்டா என்ன? பருப்பு. பருப்புண்டா இந்த இதுக்குள்ள சாமதிக்குள்ள இருக்கிற பருப்பு தெரியுதாப்பா? பருப்பு நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காங்க. சும்மா இந்த பழங்கள் உள்ள இருக்கிறப்பா கொட்டையை உடைச்சா என்ன வரும்? பருப்பு வரும். அதான் லுப்புன்னு சொல்றேன். அப்ப லுப்புக்கு பன்மை சொல்லித்தான் அல்பாப். பருப்பு உடையவர்கள் தான் முளைக்கிக் கொள்வாங்க இதை. அப்ப லுப்பண்டா என்ன பருப்பு? மைசூர் பருப்பா, கடலை பருப்பா? அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்றப்படுது தெரியுமா? அல்லுப்பு கல்புல் கல்ப், அல்லுப்பு கல்புல் கல்ப், இதயத்தின் இதயம், உள் இதயம், உள் கல்பு. அதுக்குத்தான் லுப்புன்னு சொல்றேன். எங்களுக்கு கல்விதிக்கலவா, அதை கல்பன்னு சொல்றேன். அது உள்ளே ஒன்றிருக்கிறது, அதுக்குத்தான் லுப்பு என்று சொல்றது. கல்வி இருந்தவங்க கூட என்ன செய்ய மாட்டான், இந்த உண்மையை விளங்கிக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லல உமா எல்லக்கரு இல்லா உலுல் குலூப் என்று சொல்லலையே. கல்புகள் உள்ளவர்கள் இதை விளங்கிக் கொள்வார்கள் சொல்லல, அல்பாபன்னு தான் சொல்லிருக்கலாம். கருப்பு உள்ளவர்கள். அப்ப கல்புல் கல்ப், கல்புக்குள்ள இன்னொரு கல்பு, உள் மனம் வெளி மனம். வெளிமனம் இருந்து வேலையில்லை, இதை விளங்கிக் கொள்ள முடியாது. உள் மனம் தான் லுப்பு என்று சொல்லப்படும். அந்த உள் மனம் யாருக்கு வேலை செய்யும்? தௌஹீத்வாதிகளுக்கு தான் வேலை செய்யும், மற்றவனுக்கு வேலையே செய்யாது. ஆகையினால இதை விளங்கிக் கொள்வதா இருந்தால் லுப்புடையவர்கள் தான். அப்படி என்று அல்லாஹ் சொல்றானே, தந்திரம் என்று நாங்க வச்சுக்கிட்டான் ஹிக்மத் என்று சொல்லும், அல்லது நளினம் என்று வச்சுக்கிட்டா. எப்படி சொல்றேன்? இந்த நளினம் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டா அல்லது தந்திரம் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டா அதிக நன்மை கொடுக்கப்பட்டவன் ஆவான் என்று அவனுக்கு எப்படி சொல்ல முடியும்? தந்திரம்ங்கிற மோசமான சாமான்,
அது கொடுக்கப்பட்டவன் அதிக நன்மை கொடுக்கப்பட்டவன் சொல்லவே முடியாது. நாமே சொல்ல முடியாது, அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? ஒன்று. ஆகவே இந்த ஆயத்து இதை காட்டுகிறது. ஆயத்து என்னத்தை காட்டுது? ஹிக்மத் என்பது ஞானம் தான், தந்திரமும் அல்ல, மந்திரமும் அல்ல, நடிலமும் அல்ல. இன்னொன்று ஒரு ஹதீஸ்ல அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஃமின் அகதஹா ஹைது வஜதஹா. அல் ஹிக்மா ஞானம் என்பது வால்லத்துல் முஃமின். வால்லத்தண்டா நீங்க இந்த வழிகட்டு என்று கிட்டுகள் சொல்லாதங்க. வால்லத்தண்டு சொல்லுக்கு வழிகட்டு என்று போன அந்த அது சொல்ல வேணாம். வால்லத்தண்ட தவறி போனேன், காணாமல் போன பொருள். அல் ஹிக்மத்து ஞானம் என்பது வால்லத்துல் முஃமின், முஃமினுடைய தவறி போன பொருள். வால்லத்துல் இன்சான் என்று வரல, மனிதனுடைய தவறி போன பொருள் என்று வரல. அது எத்தனை மனிதன் கிடப்பான், அவன் தவறி போன பொருள் எப்படி சொல்ற ஹிக்மத்துக்கு? அல்லது அல் ஹிக்மத்து வால்லத்துல் காபிர், காபிருடைய தவறி போன பொருள் அப்படியும் வரல. என்ற ஞானம் காபிருக்கு வராது. சரியான ஞானம் பாரதா இருந்தா ஒரு மூமினுக்கு தான் வரும், காபிருக்கு வர வாக்கில்லை. ஏனெனில் காபிரின்களில் இன்று ஞானம் பேசக்கூடியவர்கள் நிறைய இருந்தாலும் கூட அவர்களுடைய ஞானம் குபுரெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும், குபுரெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் சகோதரர்களே. நம்ம ஆரம்பத்தையில் இருக்கிற தமிழாக்கள் இவர்களை நாங்க என்ன சொல்றேன்? காவிரிகள் நாங்க சொல்லுவோம். காவிரி என்ற சொல்லுக்கோ நாங்க சொல்ற அர்த்தத்தை ஒரு பக்கம் வைங்க. இஸ்லாம் புத்தகத்தில் பாடசாலைகளில் படித்து கொடுக்கக்கூடிய இஸ்லாம் புத்தகத்தில் காவிரி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறாங்க? நிராகரிப்பவன், நிராகரிப்பவன் எழுதி. அப்படி என்றா இந்த ஆரம்பத்தில் இருக்கிறாக்களை நாங்க காவிரி என்று தானே சொல்றோம், நிராகரிப்பவர்கள் நாங்க சொல்றோம். எப்படி சொல்றோம் அவன் நிராகரிப்பவன் என்று? அவன் கடவுளை நிராகரிக்கிறானா? நிராகரிக்கிறவனுக்கு முல்ஹித்ங்கிற, நிராகரிக்கிறவனுக்கு முல்ஹித், கடவுளே கிடையாது என்று சொல்றவனுக்கு முல்ஹித் என்று சொல்ற. அங்க கோயில் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கோவில் வச்சிருக்கிறாங்க. கோயில் ஏன் வச்சிருக்கிறான்? கடவுள் இருக்கின்ற நம்பிக்கை இருந்ததுனால கோவிலை வச்சிருக்கான். கடவுள் உண்டு என்ற நம்பிக்கை அவனிடத்தில் இல்லையா? கோயில் என்னத்துக்கு? கும்புற என்னத்துக்கு? திருநூறு பூசுற என்னத்துக்கு? மாலை போடுற என்னத்துக்கு? அப்ப ஏங்கப்ப நாம் அவனுங்களை காவிரி சொல்றோம், நிராகரிப்பவன் என்று ஏன் சொல்றான்? அப்படி ஒன்றும் இல்லையே, அவன் நிராகரிக்கலையே. அருணாச்சலத்தை கூப்பிடுங்க, பொன்னம்பலத்தை கூப்பிடுங்க. பொன்னம்பலம் இங்க வா, இது நான் கேட்ட செய்தி, அதுக்காக வேண்டிதான் உங்கள்ட்ட சொல்றேன் ஆதாரபூர்வமா. ஒரு நேசன் இருந்தாரு பொன்னம்பலம், எங்க வாப்பாட நேசன் வந்தாள். என்ன வேலைக்கும் படி கட்டுறேன்னாலும் சரிதான், என்ன கட்டுறேன்னாலும் பொன்னம்பலம் தான் போனேன் எங்க வாப்பாக்கு. அப்ப நான் அவனோட கழிச்சு இருக்கிறேன் சும்மா நேரங்கள்ல. அப்ப பொன்னம்பலம், டேய் இந்த கோயில்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்களா இந்த சிலைகள், எத்தனை சிலை இருக்க ஆண்டவனே. நீங்க மதுரைக்கு போய் பாருங்க, அங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில். மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கு. நான் உள்ள போயிருக்கேன். ஏன் தெரியுமா? எப்படி அந்த சிலைகள் இருக்கு என்ற பாக்குறதுக்காக வேண்டிதான் போறேன். பார்த்தா சுபஹானல்லாஹ், லட்சக்கணக்கான உருவங்கள், லட்சக்கணக்கான சூரத்துகள்ல அங்கே எத்தனையோ சாரிகள் இருக்கு. கடவுள்கள் வச்சிருக்கான். இப்ப ஆரையம்பதியில் இருக்கக்கூடிய பொன்னம்பலத்தை கூப்பிட்டு, இனி வச்சு கோவிலுக்கு வச்சிருக்கிறிய இந்த சிலை, முருகண்ட சிலை அல்லது காளியில சிலை அல்லது என்னமோ ஒரு சிலை, இதா ஒன்ன படைச்ச என்று கேட்டான். அது வளையல், நாங்கதான் படைச்சு வச்சிருக்கோம். உனக்கு உணவு தாரதாடா? அது கடவுள். அப்ப கடவுள் என்று ஒரு ஆள் இருக்கிறாரா? ஓ, அது கடவுள் இருக்கிறார். இதெல்லாம் கடவுள் கிடையாது.
அந்த கடவுள் தான், கடவுள் சொல்றீங்களே, அந்த கடவுள் தான் உணவு தார, பாதுகாப்பு தார, படைச்ச, வளர்க்கிற, எல்லாம் செய்யற அந்த கடவுள் தான். இதெல்லாம் செய்யறது ஒன்றுமில்லை. இதே அந்த கடவுளை நினைவுபடுத்துவதற்கு ஒரு சாதனமாகத்தான் இதை வச்சிருக்கிறோம் அப்படி என்றா அந்த பொன்னம்பலம் என்கிட்ட சொன்னாரு. அப்படித்தான் இந்துக்கள் சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க நீங்க. அப்ப இது கடவுள் இல்லையா? இது கடவுள் இல்லை, நிராகரித்தான். அது கடவுளுடைய அவ்வாவுடைய உஜூதி இல்லைங்க, நிராகரிச்சு போட்டான். அவங்க ஆவிடலாம். ஏன் நிராகரிச்சான்? அந்த படி பார்த்தா நாம எல்லாரும் அந்த கூட்டத்தில் உள்ளாங்க. மாப்பிள்ள பாலின் சாஹிப் அவங்க அந்த அஸ்னாம் விக்கிரகங்கள் ஐநூவா அல்லாஹ் தானேதான் என்று எழுதியிருக்காங்க. மகானில அவங்களுடைய கிதாபில் எழுதியிருக்காங்க. இதைத்தான் தூக்கிட்டு ஒரு ஆள் போயிருக்காரு, ஒரு மௌலவி சாஹிபோ எங்கேயோ ஒரு சபைக்கிட்ட. பார்த்தீங்களா இப்படி எழுதிக்கிறார், அல்-அஸ்னாம் ஐநூவா, விக்கிரகங்கள் எல்லாம் அல்லாஹ் தானானதாக இருக்கின்றன என்று எழுதியிருக்காரு. இவரை போல ஒரு ஆகமோசமான ஒரு முஜிரிக்கு யார் இருக்க முடியும் என்று கேட்டிருக்காரு விஷயம் பலங்கள். அப்ப இந்த காவிரின்கள் இவங்களை காவிரன் நாம சொல்ற சிலை வச்சு வணங்குறதுக்காக அல்ல, அந்த சிலை அவன் கடவுள் என்று ஏத்துக்கல, நிராகரிக்கான். அதனாலதான் அப்ப என்ன சொல்ல வந்தா, நான் இப்ப உங்களுக்கு ஹிக்மத்து அதானே, ஹிக்மத் என்ன தெரியுமா? ஒரு அறிவு, பொதுவா ஒரு அறிவு. அங்க பின்னால வாரதான் இன்ன அறிவுங்கிறத காட்டும். இல்முங்கிற சொல்லு மட்டும் பொதுவா ஒரு அறிவு சொல்லலாம். எல்லா அறிவுக்கும் ஹிக்மத் என்று சொல்லலாமா? கடலை வியாபாரம் செய்யணும், எப்படி கடலை அடிக்கிற, எப்படி அதை கழுகுற, எப்படி போடுற, அடிக்கிற என்ற விவரங்கள் அறிகிறதுக்கு ஹிக்மத் என்று சொல்லலாமா? அது சொல்லலாம். நீங்க புடவை வியாபாரம் பண்ண போறீங்க, அந்த புடவை வியாபாரத்தை எப்படி செய்யறதா என்ற விவரங்களை நீங்க கற்றுக் கொள்றீங்க, அது ஹிக்மத் என்று சொல்லலாமா? இல்ல, அது அறிவுதான். ஹிக்மத் என்று சொல்லலாம். ஹிக்மத் என்ன? இல்முன் யுபஹது ஃபீஹி அன் ஹகீகத்தி குல்லி ஷைஇன், ஒரு அறிவு. அந்த யுபஹது ஃபீஹி, அந்த அறிவில ஆய்வு செய்யப்படும். யுபஹது என்ற ஆய்வு செய்யப்படும். அன் ஹகீகத்தி குல்லி ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தத்தையும் அந்த அறிவில் ஆய்வு செய்யப்படுமே, அந்த அறிவுதான் ஹிக்மத் எனப்படும். இப்ப கொஞ்சம் பாருங்க, நேரம் போகுது, விளக்கம் சொல்லி முடியாது. இடையில நிப்பாட்டினா உங்களுக்கு என்ன செய்ய மாறுகா, வேற மாதிரி பேசிடும். ஆகையினால நான் சுருக்கமா சொல்றேன், ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தத்தை பத்தி ஆராயோ. நாம இப்ப ஒரு வஸ்துவை எடுத்துக்குவோமே, எடுத்துக்கிட்டு ஆய்வாய்வோமே, மனுஷன் எடுத்துக்குவோம். மனுஷன் இது ஒரு வஸ்து தானே, மனுஷன் ஒரு வஸ்து. அப்ப மனிதனை பத்தி நாம ஆராய்வோம். இப்ப நான் அல்ல இந்த நாளை வச்சுங்களேன், எங்க இருந்து வந்தோம்? உம்மாட பகுத்துக்குள்ள இருந்து நாங்க வந்தோம். நான் ஆராய்ச்சி பார்க்கக்குள்ள இப்படித்தானே வரும். ஏய், நீ எங்க இருந்து வந்தா? உம்மாட பகுத்துக்குள்ள இருந்து வந்தா. எப்படிதான் வந்த? அது ஒரு வரலாறு. எங்க வாப்பா எங்க மகள் என முடிச்சாரு. முடிச்சா 2 பேருக்கும் ஆசை ஏற்பட்டுச்சு, உடல் உறவு கொண்டாங்க. இந்த நுத்துபா, தகப்பனாருடைய நுத்துபா, அந்த கெல்பாசனத்தில் உள்ள கிருமிகளுடைய வாய்ப்புள்ள போயிடுச்சு. கெல்பாசனத்தில் இருக்கே அங்க வாழ தவக்கறிய, வாழ தவக்க சின்ன வாழ்றீங்க, அந்த வாழா தவக்க தண்ணியில துடிச்சு நிக்குமே, இந்த வாழா தவக்க மாதிரி தான் கர்ப்பாசனத்தில் இருக்கக்கூடிய கிருமி. இந்த கிருமி என்ன செய்யும் தெரியுமா? இவர் உடல் உறவு கொண்டு இவருடைய இந்திரியம் பாய்ந்து செல்லக்கூடிய நேரத்திலே ஆவ் 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 ஆவ்
பாய பாய ஆவுன்னு உங்களுக்கு தெரியும். இத்தனை கிருமி தெரியும், சும்மா 1 2 இல்லை, இத்தனை கிருமி தெரியும். இந்த நுத்துபா ஒரு கிருமியில வாய்க்குள்ள பெய்த்து ஒரு புள்ள, 2 கிருமியில வாய்க்குள்ள பெய்த்தா 2 புள்ள, 3 கிருமியில வாய்க்குள்ள போனா 3 புள்ள. எத்தனை புள்ள வரைக்கும் ஒரு அமுத்தம் வரலாம் சொல்லுங்க பாபு? ஒரே நேரத்தில் எத்தனை புள்ள வரைக்கும் ஒரு பொம்பளை வருவாள்? நீங்க காத்தாங்குடியில ஆக கூடுதலான புள்ள பெற்ற எத்தனை புள்ள சொல்லுங்க பாபு? காத்தாங்குடியில உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், 3 புள்ள. 3 விட காத்தாங்குடியில பெற்றதாக நான் கேள்விப்படல. யாரும் கேள்விப்படுறதா சொல்லுங்க. ஆனா 4 புள்ள ஒரு இடத்த பிறந்திருக்கு ஒரு பொம்பளை உண்டு. அது எங்க? பாலமுனே அப்படிதான் நாங்க கேள்விப்பட்டேன். பாலமு நாங்கள் தவறுண்டா சொல்லிட்டாங்க. சரி, பாலமுனை 4 புள்ள. லண்டன்ல அமெரிக்காவில் இப்ப கிட்டத்துல ஒரு பெண் பிள்ளை தெரிகிறாள். எத்தனை புள்ள? 11 புள்ள. சுபஹானல்லா, என்ன ஒரு கூட்டம், ஒரு ஜமாத்து. 11 பிள்ளைய அடிக்கி வச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காள் அவள். அப்ப என்ன நடந்திருக்கு? அங்க கிடந்து துடிச்சு ஆவு கிருமி, 11 கிருமி அவங்கக்குள்ள போயிட்டு 11 உள்ளையா போயிட்டு. இப்ப வாங்க வழிக்கு. அப்ப நீங்க யாரு? உங்க உமாவுக்கும் பாப்பாவுக்கும் ஏற்பட்ட ஆசையினாலே பாப்பா உடல் உறவு கொண்டாரு, மழை கிருமி என்னச்சு ஆவண்டிச்சு, அதுக்குள்ள வாய்க்குள்ள போச்சு. அது மாதிரிலாம் பிள்ளையாகும். அந்த கிருமியில வாய்க்குள்ள போன சாமா என்ன? நுத்துஃபா, இந்திரியம். அப்ப உனக்கு மனிதா, உனக்கு மூலம் எதுவாக விளங்குது? இப்ப இந்திரியமாக விளங்குது அல்லவா? இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நபுத்தலிஹி என்று ஒரு ஆயத்து சொல்லுது. இன்னொரு ஆயத்து சொல்லுதோ இன்னா ஹலக்னல் இன்சான மின் மாஇன் தாஃபிகின், துள்ற தண்ணியிலிருந்து நாங்க படைச்சோம். தண்ணி ஓடுற தண்ணி இல்ல, இது என்ன தண்ணி? துள்ற தண்ணியாம். சுப்ஹானல்லாஹ், நம்மளோட வேலையை பாரு. துள்ளும் நீரில் இருந்து உங்களை நாம் படைச்சிருக்கிறோம் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப எங்கட இது நுத்ஃபா, எங்களுக்கு மூலம் நுத்ஃபா. இப்ப வாங்க கொஞ்சம் அங்கால போங்க. இப்ப நுத்ஃபான்னு வந்துட்டீங்களே, ஆய்வு செய்ய போறீங்களே. ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தத்தை பற்றி எதில் ஆராயப்படுகிறதோ அதுதான் ஹிக்மத் என்றா. இப்ப நாங்க ஆராய கால வச்சுட்டு எங்க வந்திருக்கிறோம்? நுத்ஃபாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த நுத்ஃபா என்ன சாமான்? நுத்ஃபா என்ன சாமான்? அது தகப்பனாரு தாய் சாப்பிட்டாங்களே, உட்கொண்டாங்களே உணவுகள், அது அவ்வளவு சத்து. அப்ப என்னத்தை சாப்பிட்றிப்பாண்டி? வெளிநாட்டு பாலை குடிச்சிருப்போமா இல்லையா? அங்க எங்கிருந்து வருகிறது? அங்க நியூசிலாந்து, அப்படியா? நியூசிலாந்து வருது. அப்ப நீங்க அங்க குடிக்கிறாங்களா இருந்தா அது நியூசிலாந்து சத்தும் அங்க இருக்கின்ற. வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய இன்னொரு சாமான சொல்லுங்க, வருது இல்லையே? வெளிநாட்டில இருந்து வந்து நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு சாமான சொல்லுங்களேன். பாதாம் பருப்பு எங்க போறா நீ? ஆள் எந்த வாப்பா? பாதாம் பருப்புன்னா அது சும்மா சாமா இல்ல தம்பி, சாப்பிட்டுறாதங்க. சாப்பிட்டீங்கன்னா அரபியா போயிட்டுருவீங்க. 4 கல்யாணம் முடிச்சுதான் பாதாம் பருப்பு தின்றாதங்க. சரி, இந்த பாதாம் பருப்பை வெளிநாட்டில இருந்து பார பிள்ளைகள் கொண்டாந்து கொடுக்கானுகள். உமா பாப்பாவும் கிழவன் என்றாலும் வாங்கி வச்சுட்டு அடிக்காததான் 2 பேர். இவங்க சாப்பிட்டா அதுல வார சக்தி இவங்க உடம்புல ஏறுதல்லவா? எங்குள்ள சத்திப்பது பாதாம். எங்குள்ள சாமான்? எந்த நாட்டு சாமான் பாதாம்? பாகிஸ்தான்ல இருந்தும் வரும், ஈரான்ல இருந்தும் வரும். சரி,
குங்குமப்பூ எங்க இருந்து வருது? இந்தியாவில இருந்து வருது, பாகிஸ்தான்ல இருந்து வருது. நம்பர் 1 குங்குமப்பூ எங்கே ஜாமான்? ஸ்பெயின். ஸ்பெயின்ல இருந்து வர்ற குங்குமப்பூ தான் நம்பர் 1 குங்குமப்பூ. அப்ப இவரும் கொஞ்சம் குங்குமப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் முகம் அழகாகும், கொஞ்சம் வெள்ளையாகி கொஞ்சம் பளபளப்பாக வரும். நீங்க கலவான்களும் தான் இங்க செஞ்சு பாருங்க. குங்குமப்பூ எடுத்து கொஞ்சம் டீக்குள்ள சும்மா 2 துண்டு அள்ளி போட்டு கலக்கி போட்டு கொஞ்சம் ஊற வச்சு போட்டு குடிச்சு பாருங்க. ஒரு மாசம் 2 மாசம் ஆகுள்ள கொஞ்சம் ஆகி பார்த்தா சிரிப்பா, கொஞ்சம் ஒரு மகையான சிரிப்பா முகம் அப்புள் பழம் போல வந்துடும். நான் வேற அது சாப்பிடல, என்னத்துக்கு முறை அதை சாப்பிட முகம் அப்புள் பழம் போல வேற சனியம் மிச்சம். அதுக்காக வேண்டி வாடாதெல்லாம். அப்ப நீங்க குங்குமப்பூவை சாப்பிட்டீங்கன்னா குங்குமப்பூடைய சக்தி எங்க உள்ளது? ஈரான் அல்லது ஸ்பெயின். ஸ்பெயின் சாமான் உண்டு உங்களோட உடம்புல வேலை செய்யுது, ரத்தத்தோட கலந்து வேலை செய்யுது. இப்படி நீங்க எத்தனை சாமான சாப்பிடுறீங்க? அந்த காலத்துல என்ன பரவாயில்ல, ஒரு சில சாமான் தான் வெளிநாட்டு சாமான், மற்ற உள்நாட்டு சாமான் தான். இப்ப எதை எடுத்தாலும் வெளிநாட்டு சாமான், எந்த உணவு எடுத்தாலும் வெளிநாட்டு உணவு, வெளிநாட்டு சாப்பாடு. இப்ப இதே எல்லாம் சாப்பிட்டு வரக்குள்ள அமெரிக்கா நாட்டு சக்தி, ரஷ்ய நாட்டு சக்தி, பர்மா நாட்டு சக்தி, லண்டன் நாட்டு சக்தி, பாகிஸ்தான் நாட்டு சக்தி, இந்தியா நாட்டு சட்டண்டு இந்த உலகம் கிடக்கிற சத்தெல்லாம் இங்க வந்து வரலை. அப்ப இந்த சத்துகள் எல்லாம் இரத்தமாக மாறியது. அந்த இரத்தம் விந்தாக மாறியது. இந்திரியமாக வந்தது இரத்தம் தானா அல்லது ஒரு சாமானா? நுத்துபாவினுடைய வடிவை எடுத்தது, சூரத்தை எடுத்தது இரத்தமேதான், இன்னொரு சாமான் அல்ல. அப்ப இந்த சத்துக்கள் உடலில் ஏறி இரத்தமாகி, அந்த இரத்தம் நுத்துபாவாக ஆகி உடல் உறவு கொண்டவுடனே அங்க கற்பாசனத்துக்கு நுத்துபா போகுது. நுத்துபா போய் எத்தனை நாட்களுக்கு நுத்துபாவாக இருக்கும்? அதுக்குள்ள 40 நாள். அந்த 40 நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும். அந்த நுத்துபாவில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற்றம் வரும். ஆனா 40 நாளைக்கும் அவருக்கு பேரு நுத்துபாதான், நுத்துபாவாக இருக்கும். இருக்கக்குள்ள ரத்த கட்டியாக என்ன செய்யும்? அது இந்த 40 நாள்ல ரத்த கட்டியாக ஒரே தடவையில மாறுறல்ல. அது கொஞ்சம் நாளை கொஞ்சம் நாளை அன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 40 நாட்கள்ல ரத்த கட்டியா போச்சு. கட்டி விழுவுது சொல்றாங்கல்லவா? என்ன விழுவாங்க? பாலப்பழம் அவ்வளோ ரத்த கட்டி தான் விழும், போற ஒண்ணும் கூடாது. அதை வெட்டி வச்சு விட்டுருவாங்க வேலை. சரி, அது உழல்லேன்னு வச்சுக்குவோமே, பகத்துக்கு ரத்த கட்டி ஆயிருக்கு 40 நாளைக்கு. அந்த 40 நாள் முடிந்து 41வது நாளையிலிருந்து அந்த இரத்த கட்டி சதக்கட்டியாக மாறும். எடுத்து அடுப்புல மாறிடாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி 40 நாட்கள்ல சதக்கட்டியாகவே மாறிடும். இந்த எத்தனை டேர்ன்? 3 டேர்ன். நுத்வாவாக இருந்தது 40 நாள், ரத்தக்கட்டியாக இருந்தது 40 நாள், சதக்கட்டியாக இருந்தது 40 நாள். 3 12 120 நாள். அப்ப 120வது நாள் என்றா அந்த 3வது டேர்ன் முடியுது, சதக்கட்டி முடியுது. சதக்கட்டியா இருந்துச்சு 40 நாள். அந்த நேரத்தில் சும்மா சதக்கட்டி தான், வேற என்ன பண்ணிக்காதங்க நீங்க, வெறும் சதக்கட்டி தான் போல போல கிடந்திருக்கு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு வரப்போகுது. இப்ப மூக்கு வழியாகுது. சுப்ஹானல்லாஹ், அந்த சதக்கட்டிலிருந்து மூக்கு வழியாகுது தம்பி. அவங்க படைக்காத மூக்கு வழியாகுது. அந்த நேரத்தில் எப்படி வழியாகணும் என்று அவன் விரும்பினானோ அப்படித்தான் வழியாகும். எனக்கு பாருங்க மூக்கு பெருசி, அப்படித்தான் வழியாகணும் என்று விரும்பினான். எந்த ராத்து எந்த சலக்கட்டி அப்படித்தான் கேட்டுச்சு. நேற்று படி என்ன கேட்டேன், என்னடா உண்ட மூக்கு கோல மாதிரி வச்சாரு என்று கேட்டது.
அசிங்கியமா வரிக்கன்னு கேட்டான் அவன். பார்க்கலாம் இருக்கிறான் அசிங்கியமாக இந்த கண்ணாடி போட்டு விட்டி மூலையில மகன் என்னடா உண்ட மூக்கு போட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவன் திருப்பி என்ன அசிங்கியமா வரிக்கண்டு. ஆமா பார்க்கலாம் வரைக்கும் பௌத்த பிரட்டுதான். அப்ப அவருடைய ராத்தி அவருடைய சதக்கட்டியா இருக்கிற நேரத்துல அப்படித்தான் ரவுண்ட் ஆயிடுச்சு. நெஞ்சில வந்த முக பாரு கூலா இருக்கு. அது அப்படிதான் வெளியாகணும். அப்படி வெளியாயிடுச்சு. வாய் முளைச்சிச்சு, கண் முளைச்சிச்சு. எங்க முளைக்குதுதான் சதக்கட்டில முளைக்குது. சில ஆட்களுக்கு வித்தியாசமாக முளைச்சிருந்தா ரொம்ப குறை. கண் முளைச்சி இங்கதான். இவன் என்றாலும் இப்ப நானோ பொண்ணு கண் முளைக்கிற இங்கதான். ஆனா இப்படி நடுவையும் முளைச்சிருந்துடா. இங்க இப்ப கிட்டத்துல நீங்க பாத்தீங்களா, வெளிநாட்டுல உள்ள ஒரு பிள்ளைக்கு எங்க கண் சரி நடு நெத்தியில கண் ஒரு கண் தான், ரெண்டு இல்ல. அப்ப அவன் அநியாயமா செஞ்ச அநியாயம் செய்யல. அந்த சதக்கட்டி எதை கேட்டதோ அதை கொடுப்பான், கேட்டதை கொடுப்பான். அப்ப அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சதக்கட்டில காது மூக்கு கண் கால் நகம் அது இது சகலதையும் வழியாக்கி விட்டான். இப்ப வந்து 3 120 நாளைக்கு இடையில இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு 120வது நாள் ஊதப்படுது. எதுக்கு? இந்த சதக்கட்டியாக இருந்து அந்த சதக்கட்டிலான இதெல்லாம் முளைச்ச அந்த அமைப்புல ஊதப்படுகிறது. ஊதப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக படி செய்கிற வேலைகள் வரும். என்ன புள்ள எத்தனை மாசம்? நீங்க 120 நாள்ண்டா எத்தனை மாசம்? 4 மாசம். 4 மாசமா புள்ள முடிக்குதான். இப்ப மௌலி கொஞ்சம் கொஞ்சம் தேசா 5வது மாசம் இன்னும் கொஞ்சம் உஷாரு வருங்க அவருக்கு. 6வது மாதம் இன்னும் கொஞ்சம் உஷாரு. 7 அப்படியே வந்து 9வது மாசத்துல அப்படி மறுக வெளியில வார நிலைமை கொண்டு வரும். இப்ப வெளியில வந்து இது யாரு? மனுஷன் சூரத்தில் இப்ப வெளியே வந்திருக்கு. இப்போது மனிதன் சூரத்தில் வெளியானாலும் இதனுடைய வரலாறு பாருங்க. நீங்க எங்க போகுது? ஆஸ்திரேலியாவுக்கு போகுது, பர்மாவுக்கு போகுது, ஆப்பிரிக்காவுக்கு போகுது, அமெரிக்காவுக்கு போகுது, பாகிஸ்தானுக்கு போகுது. உலக நாடுகள் எல்லாம் சுத்துறீங்க நீங்க. இவையெல்லாம் சேர்ந்தா இந்த இப்ப நீங்க பாருங்க. அதுக்கங்கால கொஞ்சம் போகும். இருக்கங்கால அங்கற்பாலுக்கு வரும். அங்கற்பால் முடிஞ்ச என்ன சொல்றீங்க? எங்க இந்த நாடு சுவிட்சர்லாந்து இருந்து வந்துச்சு குடிச்சேங்கிறீங்க. அங்கர் நாட்டில பால் எங்க இருந்து எடுத்த? அங்கர் நாட்டு ஜனாதிபதியில இருந்து அடுத்த இல்ல, அங்க இருக்கிற மாட்டுல இருந்து எடுத்த. மாட்டுல அவன் பால் கறந்திருப்பான். அந்த பால் எடுத்து என்ன அதை பவுடர் ஆக்கியிருப்பான், மாவாக்கியிருப்பான். அந்த மாட்டுக்கு அந்த சத்து எங்க இருந்து வந்த? அது எத்தனை சாமான சாப்பிடுறீங்க? அது நாம சாப்பிடுற மாதிரி அது ஆப்பிரிக்காவிலேயோ எத்தனை சாமான அது சாப்பிடு. அது இப்படி நீ பார்த்து பார்த்து போனியண்டா எங்க போய் முடியும் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்லாம் போய் முடியும். அப்ப இப்படி ஆய்வு செய்து பார்த்தீங்க போய் முடிகிற அல்லாஹ்லாம். இதுவும் உண்டு. இன்னொன்று சொல்றோம், கோழி இது கோழி இருக்கலவா? கோழியில ஆண் கோழி என்ன சொல்ற? சேவல். சேவலா? சேவல். நம்ம ஊர்ல பொம்பளைன்னு சொல்லுவாங்க, சேவலும்பாங்க. அப்படி சொல்லாருங்க, சேவல். பெண் கோழி என்ன சொல்ற? போடா பேடா? பேடு. பேண்டா டூனா? பேடு. அது பெண் கோழிக்கு பேடு. அது பொட்டை கோழி, இது ஆண் கோழி. சரியா? 2 வகை, 2 இருக்கு. இப்ப சரி, கோழி முந்தினதா முட்டை முந்தினதா? சொல்லுங்களும் பாப்போம். கோழி முந்தினதா முட்டை முந்தினதா? கோழி முந்தினு வச்சுக்குவோமே. சரி, கோழி முந்தினது நீங்க சொன்னா நான் உங்கள்ட்ட கேட்க, அந்த கோழி எங்க இருந்து வந்த?
வானத்தால உந்தையா பூமிக்குள்ள இருந்து கிளம்பி வந்துச்சா அல்லது ஒரு கோழி முட்டை விட்டு அந்த முட்டையிலிருந்து வந்த கோழியா எப்படி சொல்லுவீங்க நீங்க? முட்டையிலிருந்து வந்தேன்னு சொல்லலாம், பானத்தால உண்டேன்றோ பூமிக்குள்ள இருந்து வந்தேன்னு சொல்றல. ஒரு கோழி முட்டைக்குள்ள இருந்து அது என்ன குஞ்சு பொறிச்சு வந்துச்சு. சரி, இந்த கோழி முட்டை எப்படி வந்துச்சு? கோழி இல்லாம கோழி முட்டை எப்படி வார? அது இன்னொரு கோழி முட்டை விட்டு நெஞ்ச அது அப்ப அந்த கோழி எப்படி வந்த? இப்படியே கேட்டு 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 போனா ஒரு முடிவுக்கு வரணும். எதென்றாலும் ஒன்று முந்தின முடிவுக்கு வரும். ஒன்றோ கோழி முந்தினது அல்லாட்டி முட்டை முந்தின முடிவுக்கு வாங்க. சரி, கோழி முந்தினு முடிவுக்கு வருவோம். முட்டை கிட்ட இல்ல, குஞ்சு பொறிக்கிற கதையெல்லாம் இல்ல, கோழி முந்தின. எப்படி முந்தின? பெரிய கோழியோடு வந்த அல்லா நாடினான், வந்துச்சு கோழி. வேற ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க இதை இருக்க வேண்டி வச்சுக்கோமே, கோழி இல்லையேன்னு வச்சுக்கோமே, கோழி அவங்க படைக்கலேண்டு நாம எல்லாரும் கழிச்சியும் கோழி ஒன்னைக்கு வருது. என்னடா கோழி இருந்தா தானே கோழியம்மா மனுஷன், இல்லாட்டி கண்டு ஓடுவான், உழம்புவான், பாய்ச்சி என்ன ஒரு காய் படை போன்னு ஓடுவோம். என்னடா இது, என்னடா இது? அப்ப மறுகாத்தாங்க அதுக்கு பேர் வைக்கிற நிலைமை வரும், கோழியன் போட்டு. அப்ப அவ்வாவுத்தால ஏதோ ஒன்ற முட்டையை வெளிப்படுத்துவான் அல்லது கோழியை வெளிப்படுத்துவான். ஆட்டை பாருங்க, மாட்டை பாருங்க, மத்தத்தை பாருங்க, எதையும் பாருங்க. இதையெல்லாம் நீங்க ஆய்வு செய்து போனா போய் சேர்ந்த இடம் எங்க மெயின் இடம் அவ்வாவுடைய ஜாத், அவனுடைய புஜூத். ஏதோ கோழியாக அல்லது முட்டையாக அல்லது ஆடாக அல்லது கடலாக மலையாக எந்த வஸ்துவாகவோ தஜல்லியானது வெளியானது. எப்படி அது வெளியாயிச்சோ அது அவனுடைய வஜூதுக்கு வேறானது அல்ல, அது தானானது தான். தம்பி, சாப்பாடு ரெடியா? நர்ச கொடுக்கலாமா கேளுங்க. சரி, அன்பு சோழர்களே, 12 பாசா போச்சு. இதுக்கு பிறகு சாப்பாட்டை கொண்டு போய் சாப்பிட்டு மறைச்சாடி நேரம் போகும். இதுல விளக்கம் கொஞ்சம் நீண்ட விளக்கம் இன்னும் சொல்றதுக்குண்டா இப்ப 2 பக்க குறிப்பு நான் கொண்டு வந்தேன். அதை சொல்லடி எப்படி சுபகு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பாருங்க, இப்படிதான் நம்முடைய விஷயங்கள். அதனால இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளையிலிருந்து தொடர்ந்து இதே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லலாம். நீங்க புரிஞ்சு கொள்ளணும், ஹிக்மத் என்பது அல்லாஹ்வை அறியும் அறிவுதான் ஹிக்மத். அந்த அறிவை சொல்லித்தான் மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையை கூப்பிடணும். ரவு மௌலவியில வலிக்கு மக்களை கூப்பிடுறேன், ரவு மௌலவியை காட்டி தான் கூப்பிடணும். மஜித் மௌலவியை காட்டி ரவு மௌலவியில வலிக்கு கூப்பிட இயலாது. ரவு மௌலவியை காட்டி மஜித் மௌலவியில வலிக்கு கூப்பிட இயலாது. ஆகவே அல்லாஹ்வுடைய தன்மைகள், அவனுடைய விசேஷங்கள், அவனுடைய அகமியங்களை மக்கள் கேட்டு சொல்லும் போதுதான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, மக்களுடைய கல்வியில் அந்த ஏற்படும் என கூறி இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைக்கு ஹயாத் இருந்தா தொடரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.